அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்துல விரோதியே இல்லைம்பார். அது சாதாரணமா சொல்ல முடியாது, பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு முன்பாக பொய் சொன்னா அது பொய்யாயிரும். அவர் அழகா சொல்லுவார், எனக்கு விரோதியே இல்லை ஜெகன் அப்படிம்பார். ஏன்னு சொன்னா அவங்க என்ன பகைச்சாலும் நான் பகைக்க மாட்டேன்பார். எனக்கு அது தேவையே இல்லைம்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் விரோதிக்கிறது அவங்க விரோதிக்கிறாங்களா இல்லைன்னு அவங்க ஆவிக்கு உட்பட்டது, அது அவங்க இஷ்டம். அவங்க உங்க மேல பொறாமையா இருக்கிறாங்களா, அந்த லிஸ்ட்ல எல்லாம் அவங்க இருக்கிறாங்களான்றது அவங்க இஷ்டம். உங்களுக்குள்ள இல்லைன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவன் லஞ்சம் வாங்குறான்ன்றது அவனுக்கு உள்ளது, நான் வாங்கலைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இம்பார்ட்டன்ட். எனக்குள்ள அவன் மேல பகை இல்லை, அவன் உன்னை பகைக்கிறான், அது அவனுடைய இஷ்டம். சவுல் தாவீதை கொல்ல வழி பார்த்தார், அது அவருடைய இஷ்டம். பொறாமை, கொலபாதகம் எல்லாம் இருக்கு. ஆனா தாவீது ஒரு நாளும் சவுலை கொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. தாவீதை ஒரு நாளும் சவுலை பகைக்க வேண்டும் என்று நினைக்கல. அவன் மலஜலம் கழிக்க போகும்போது அவங்ககிட்ட இருக்க காரியத்தை எடுத்துட்டு வந்துட்டு சொல்றான், நான் நினைச்சிருந்தா உனக்கு கொண்டு இருக்கலாம், ஆனா நான் உனக்கு கொல்லலை, ஏன்னா எனக்கு உன் மேல விரோதம் கிடையாது சொல்லி அனுப்புறான். அவன் உடனே அவன் சொல்றான், ஐயோ நீ என்னை பார்க்கணும், அவன் திருப்பி பகைக்கிறான். பகை இது எல்லாமே உங்கள் ஆவிக்கு விரோதமாய் போராடுறது. நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, சிலர் மேல நமக்கு ஒரு பொறாமை இருக்குது, சிலர் மேல நம்ம பகை இருக்குது, சிலர் செய்யற காரியங்களை பார்த்து அவங்க மேல உங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கு, கசப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களால நான் செய்யறேன், அவங்க தான் காரணம் அப்படின்னு. கர்த்தர் சொல்றாரு, அவன் செஞ்சுட்டு போட்டோம், உனக்குள்ள அது இல்லாம பாத்துக்க, நீ அதை செய்யாம பாத்துக்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் செஞ்சதுக்கு ஆக்கின தீப்ப அவன் அடைப்பான், ஆனா உனக்குள்ள அது வந்துருச்சுன்னு வச்சுக்க, அது உன்னை ஒரு நாள் கொன்று போடும். உன் ஆவியும் உன் மாம்சமும் போராட தொடங்கும். சில நேரத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? மாம்சத்தின் கிரியை உனக்குள்ள வெளிப்படுது. கோபம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு, உன் கோபத்துக்கு நியாயம் இருக்கு. நீ சொல்லும் போது சொல்ற, எனக்கு நியாயம், அவங்க இப்படி பண்ணது தப்பா இல்லையாங்க, அப்ப எனக்கு கோபம் வருமா வராதா? கர்த்தர் சொல்றாரு, நியாயம் இருக்கு, கோவப்படாத. இப்ப ஏசு சொல்றான்னு வச்சுக்கோங்க, இவனுங்க பண்ணதெல்லாம் என்ன பிடிச்சாங்க, என்ன நல்லது பண்ண வந்து அடிச்சாங்க, உதைச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, இவனுங்களை அழிக்கிறதுக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்கு, இப்ப நான் அழிக்கிறதுக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்கு, நியாயம் இருக்கா இல்லையா என் பக்கம்? ஆண்டவர் உலகமே சொல்ல, ஆமா நியாயம் இருக்கு, நீங்க இஸ்ரவேலை அழிச்சு போடலாம், தப்பே கிடையாது, அவ்வளவு நியாயம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய மாட்டேன், நான் செய்தால் நான் மாம்சமாக இருப்பேன். இன்னைக்கு நமக்குள்ள கர்த்தர் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று ரோமர் 8:29 சொல்லுது. அதனுடைய அர்த்தம் என்ன? என் ஆவியோடு கூட நான் இசைந்து போகுதல். ஆவியானவர் ஆப்போசிட்டா சில நேரத்தில் உங்ககிட்ட பேசுவார், ஆப்போசிட்டா பேசுவார். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து அது உலக பிரகாரமா கரெக்டா இருக்கும், நியாயமா இருக்கும், ஆண்டவர் சொல்வார், வேணா விட்டுரும்பார், இது உனக்கு வேண்டாம், நீ பண்ணு உன் வேலையை. ஏன்னா அது உன் தரிசனம், உன் அழைப்பும், உன்னுடைய காரியத்துக்கு அது ஓடுறதுக்கு தடையா இருக்கும். நீ இங்க மாம்சத்தோடு செயல்பட்டு இந்த உலகத்துல நீ நியாயவான், புத்திமான் அல்லது ரொம்ப நல்லவன்னு பேர் வாங்கறதுக்கு இங்க வரல. பரலோகத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமன்னு பேர் வாங்க நீங்களான்னு வந்திருக்கிறோம்.